அதுக்கு முன்னாடி ஏஎஸ்கே உடைய பேசிக்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ ஏஎஸ்கே மீன்ஸ் ஆம்ப்ளிடியூட் ஷிஃப்ட் கீயிங். டிரான்ஸ்மிட்டரில் மாடுலேட்டர் இருக்கும். மாடுலேட்டருக்கு இன்புட் வந்து பைனரி டேட்டா பி ஆஃப் டின்னு எடுத்துக்கும், பைனரி டேட்டா. அண்ட் தென் அனதர் திங் இஸ் கேரியர் சி ஆஃப் டி. யூஸ்வலாக கேரியர் வந்து என்னது ஏசி காஸ் 2π FCT. கேரியர் வந்து அனலாக், மெசேஜ் வந்து டிஜிட்டல். ஸோ டிஜிட்டல்னா ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ். பட் அதை நம்ம சம்டைம் கோடிங் ஸ்கீம் யூஸ் பண்ணி 1 -1 வேரியஸ் ஃபார்மேட்டில் வந்து மாற்றுவோம். லைன் கோடிங் ஸ்கீம்னு பேர் அதுக்கு. ஸோ அது இன்டர்சேஞ்சபிளாக எய்தர் வி வில் யூஸ் 1 and 0 ஆர் 1 and -1 வந்து யூஸ் பண்ணுவோம். தென் மாடுலேஷன், ஆஃப்டர் மாடுலேஷன் ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சி ஆஃப் டி மல்டிப்ளைட் வித் பி ஆஃப் டி, சி ஆஃப் டி மல்டிப்ளைட் வித் பி ஆஃப் டி. ஸோ இதுதான் வந்து ஆண்டனாவில் டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். தென் அட் த ரிசீவர் சைட், ஸோ ஏஎஸ்கே மாடுலேட்டட் சிக்னல், அதாவது எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு சி ஆஃப் டி இன்டூ பி ஆஃப் டி, அதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். தென் ரிசீவரில் அதை ரிசீவ் பண்ணும்போது டிமாடுலேட்டர். Again receiver we will receive S of t along with noise, S of t along with some noise, N of t. Again we multiply with the same carrier C of t. C of t is equal to AC cos 2π FCT. Then S of t again C of t கூட multiply பண்றோம். multiply பண்ண என்ன வரும்? So already C of t multiply பண்ண AC cos 2π FCT BT வரும். உங்களுக்கு என்ன ஆண்டனாவில் ரிசீவ் ஆகும் அப்படின்னா AC cos 2π FCT, அது இல்லாமல் B of t இருக்கும். B of t can be either 1 or 0 or 1 or -1. அகைன் கேரியரால் மல்டிப்ளை பண்ணுறோம். AC cos 2π FCT. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண AC square cos square 2π FCT. Then cos square theta formula apply பண்ணீங்கன்னா வரும் B of t into AC square 1 plus cos 4π FCT divided by 2. Okay. Once signal integrator வழியா பாஸ் பண்ணிட்டு again there will be decision device. ஸோ அந்த decision device தான் வந்து நம்மளுக்கு 1 இருக்கா ஆர் 0 இருக்கான்றதை ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ அப்போ ஒன்ஸ் இன்டகிரேட்டர் வழியா பாஸ் பண்ணும்போது செகண்ட் டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலி we will get B of t AC square by 2. Then threshold device உடைய decision device உடைய threshold வந்து threshold we will take it as AC square by 4. B of t value is 1. So after demodulation signal உடைய value AC square by 4 விட அதிகமா இருந்தா அது 1ன்னு எடுத்துக்குவோம். AC square by 4 விட கம்மியா இருந்தா அது வந்து 0ன்னு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ASK மாடுலேஷன் அண்ட் டிமாடுலேஷன். பட் இங்க வந்து நம்ம இது எல்லாமே கம்ப்யூட்டர்ல செய்யறோம். இது நம்ம தியரிட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது வந்து அனலாக் சிக்னல். பட் கம்ப்யூட்டர்ல செய்யும் போது நம்மளுக்கு டைரக்டா அனலாக் சிக்னலை கம்ப்யூட்டர்ல ரெப்ரசென்ட் பண்றது கொஞ்சம் ஜென்ரலா ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து நம்ம வில் டேக் சம் அதர் டெக்னிக். ஸோ கம்ப்யூட்டர்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இதுல வந்து டைம் இண்டெக்ஸ் 1600 வரைக்கும் இருக்கு. ஒரு பிட்டுக்கு வந்து 100 இண்டெக்ஸ் யூஸ் பண்றோம். அப்போ என்னன்னா 100 டாட்ஸ் இருக்கும். ஒரு பிட்டை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு மட்டுமே 100 டாட்ஸ் இருக்கும். 1னா 1 வேல்யூல 100 டாட்ஸ் இருக்கும். 0னா 0 வேல்யூல 100 டாட்ஸ் இருக்கும். ஸோ இதே போலதான் நம்ம சைன் சிக்னல் அதர் சிக்னலையும் ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ 1 பிட்டை நம்ம ரெப்ரசென்ட் பண்றதுக்கு இங்க 100 இண்டெக்ஸ் எடுத்துக்கிறோம். தட் மீன்ஸ் 100 பாயிண்ட்ஸ். ஏன்னா டைரக்டா அனலாக் சிக்னலை ரெப்ரசென்ட் பண்ண முடியாது அது இன் டர்ம்ஸ் ஆஃப் டாட்ஸ். ஏன்னா கம்ப்யூட்டர் வந்து ஃபைனட் எலிமெண்ட். யூஸ்வலி அனலாக் கன்சிஸ்ட் ஆஃப் இன்ஃபைனைட் வேல்யூஸ். இன்ஃபைனைட் வேல்யூ நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ஃபைனட்டா ரெப்ரசென்ட் பண்ணும்போது we'll take it as a small dots. இந்த வேல்யூக்கு நம்ம 100 இண்டெக்ஸ் எடுக்கிறோம். ஈவன் இன்ஸ்டெட் ஆஃப் 100 200 300 எது வேணாலும் எடுக்கலாம். ஆர்
50 இண்டெக்ஸ் கூட எடுக்கலாம். பட் எந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் இண்டெக்ஸ் அதிகமாக எடுக்குமோ அந்த அளவுக்கு சிக்னல் வந்து எக்ஸாக்ட்லி க்ளோசர் டு அனலாக் சிக்னல். ஸோ அதுதான் வந்து ஒரு மெயின் டிஃப்ரெண்ட் அனலாக்ல டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கும். ஸோ நம்ம இப்போ லைன் பை லைன் என்ன எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ் இருக்கும். சிஎல்சி clear all, then close all. CLC means clears the command window. Clear all na இதுக்கு முன்னாடி பண்ண ப்ரோக்ராம்ல இருக்கிற வேரியபிள்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, ரிமூவ் பண்ணுது. க்ளோஸ் ஆல் மீன்ஸ் இட் வில் க்ளோஸ் தி ப்ரீவியஸ்லி ஓப்பன்டு ஃபிகர்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் ரன் பண்ணியிருப்போம், அதெல்லாம் கூட ஓப்பன்ல இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் நியூவாக பண்ண ப்ரோக்ராமுக்கான ஆன்சர் வரும். ஸோ எப்போவுமே நம்ம யூஸ்வலாக இந்த 3 லைன்ஸ் வந்து யூஸ் பண்ண எந்த வித கன்ஃபியூஷன் இருக்காது. ஏன்னா வர ஆன்சர் வந்து நம்ம ப்ரோக்ராமுக்கான ஆன்சர் கிளியராக வந்து வரும். ப்ரீவியஸ் கூட கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகேங்களா? அடுத்தது, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம மெசேஜ் சிக்னலை வந்து ஜென்ரேட் பண்ணணும். யூஸ்வலாக மெசேஜ் வந்து 16 பிட்ஸ் வந்து எடுத்துக்கிறோங்க. 16 bits of message. So it may consist of 1 or zeros. So இதுவும் ஆல்ரெடி explain பண்ணிருக்கேன். இது என்னன்னா 16 1 or -1 வந்து ஜெனரேட் பண்றது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 0 or 1 -1 இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணுவோம். So in the command rand integer 0 1 1 16 will generate 16 number of ones or zeros. 16 bits இருக்கும். அது 1 இருக்கலாம் இல்லைன்னா 0 இருக்கலாம். ஸோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்பொழுது we will get either 2 or 0 2 2 like that. -1 பண்ணும்பொழுது என்ன கிடைக்கும்? 1 -1 1. ஸோ இது போல இப்போ நம்மளுக்கு ஃபைனலாக இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணா என்ன கிடைக்குது? 1 or -1 எத்தனை நம்பர்? 16 numbers. Then அது என்ன பண்றோம்? We want to display. So we want to display B1. Display command B1. So இப்போ first இதை வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம். இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருது அப்படின்னு. MATLAB window visible இருக்கா anybody? Yes, anyone? ஸோ இப்போ இதில் நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். 1 by 1 ரன் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக MATLAB லைவ் யூஸ் பண்ணுறோம். லைவ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு லைன் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். MATLAB லைவ் அப்படின்னா இது வந்து MLX அப்படின்னு சேவ் ஆகும். லேட்டஸ்ட் மேட்லேப்ல MATLAB லைவ் இருக்கும். நீங்கள் நியூ போனீங்கன்னா நார்மல் ஸ்கிரிப்ட் இருக்கும். நார்மலாக நீங்கள் லேப்ல பண்ணும்போது நார்மல் ஸ்கிரிப்ட் பண்ணுவீங்க. பட் லேட்டஸ்ட் மேட்லேப்னா லைவ் ஸ்கிரிப்ட் இருக்கும். ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் வரும். பட் லைவ்னா நம்ம ஒவ்வொரு லைன் எழுதும் போதே அதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஏதாவது ப்ராப்ளம்னா அப்பவே கூட சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ 1 by 1 ரன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைனை வந்து ரன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் லைன் ரன் பண்ண உடனே கமாண்ட் விண்டோ இதெல்லாம் வந்து என்ன கிளியர் ஆகிடும். தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும். இங்கே தான் வேரியபிள் ஒர்க் ஸ்பேஸ். நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதா இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிற வேரியபிள் இது எல்லாமே வந்து இங்கே வந்து தான் வந்து ஸ்டோர் ஆக போகுது. வேரியபிள் ஒர்க் ஸ்பேஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளியர் ஆல். அடுத்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணுறேன்.
தேர்ட் லைன் க்ளோஸ் ஆல். இப்போ நம்ம ரீசெண்டாக எதுவும் இமேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணல, அதனால எதுவும் தெரியல. ஸோ பட் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகுது. அடுத்து ஐ எம் எக்ஸிக்யூட்டிங் தேர்ட் லைன். இப்போ ஒன்ஸ் ஃபோர்த் லைனை கிராஸ் பண்ண உடனே அதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்துடுச்சு. ஆக்சுவலா இந்த வேரியபிள் ஒர்க் ஸ்பேஸ்ல பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பாக்ஸ் வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா, டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேரியபிள் அந்த B1ன்றதுல நம்ம 1 and -1 வந்து ஜென்ரேட் பண்ணோம். 16 நம்பர்ஸ் 1 and -1 வந்து இங்க வந்திருக்கிறது தெரியும். ஓகே, அடுத்தது அதை டிஸ்பிளே பண்றோம் பிட் ஸ்ட்ரீம். ஸோ டிஸ்பிளேன் போது உங்களுக்கு யூஸ்வலா இமேஜ் இல்லைன்னா வந்து கமாண்ட் விண்டோவில் ஆன்சர் வரும். இப்போ மேட்லேப் லைவ்ன்றதுனால அது பக்கத்திலே வந்து ஆன்சர் வந்துடுது. ஸோ இங்கேயுமே வந்து நீங்க பார்த்துக்கலாம். நீங்க ஜென்ரேட் பண்ண 16 ஒன்ஸ் வந்து இங்கேயும் பார்த்துக்கலாம் பிட் ஸ்ட்ரீம்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதை வந்து டிஸ்பிளே பண்ணணும். இதை வந்து டிஸ்பிளே பண்ணணும். அப்போ இங்க தான் வந்து ஒவ்வொரு பிட்டுக்கும் 100 இண்டெக்ஸ் வைக்கிறோம். ஒவ்வொரு பிட்டுக்கும் 100 இண்டெக்ஸ். இப்போ 1னா 100 ஒன்ஸ் போட்டு அந்த ஒரு பர்டிகுலர் டியூரேஷன்ல அந்த 100 ஒன்னையும் கொண்டு வரும். -1னா -1 100 டைம்ஸ் போட்டு அந்த பர்டிகுலர் டியூரேஷன்ல -1 -1 100 டைம்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அதுதான் வந்து அடுத்தது பண்ண போறது. ஸோ முன்னாடி அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்துடலாம். இப்போ 6th லைன் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது இது வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கு ஒரு அரே கிரியேட் பண்றோம். B non return to 0 அரே and then another array B non return to 0 array 2. ஏன்னா டிமாடுலேஷன்ல திரும்பவும் நம்ம இதை டிமாடுலேட் பண்ணி டிஸ்பிளே பண்ண வேண்டியது இருக்கும். அதனால 2 அரே சூஸ் பண்ணிக்கிறோம். ஒன்று மாடுலேட்டர் சைடுக்கு, another one is டிமாடுலேட்டர் சைடு. இந்த BNR Z2 வந்து லேட்டரா தான் வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு லென்த் ஆஃப் தி B1 வந்து தெரியணும். மொத்தம் B1ல பாத்தீங்கன்னா 16 பிட் இருக்கு. ஸோ லென்த் இஸ் 16. ஸோ லென்த் ஆஃப் B1 இஸ் 16. இதனுடைய length of B1 is how much? 16. அப்போ 16னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 -1 1 1 இது போல போகும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 1A வந்து 100 ஒன்ஸா போட்டு ரெப்ரசன்ட் பண்ண போறோம். -1 100 -1s. சிமிலர்லி 1க்கு 100 ஒன்ஸ். ஸோ அதை பண்றதா இந்த லூப் வந்து பண்ண போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் லென்த் கால்குலேட் பண்றோம் 16. ஸோ அடுத்தது என்ன பண்றோம், இஃப் B1 of I is -1. ஸோ -1 இருக்கலாம் இல்லைன்னா +1 இருக்கலாம். -1 இருந்தா என்ன பண்றோம், we assign zeros. ஸோ 100 zeros. or otherwise +1னா we assign ones, 100 ones. So zeros 1, 100 means it will create 100 zeros. Ones 1, 100 means it will create 100 ones. அதுதான் வந்து இந்த கமாண்ட் வந்து பண்ண போகுது. ஸோ என்னன்றத எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்றத பார்க்கலாம் மேட்லாப்ல. அடுத்த லைன் போறேன் நானு. ஸோ அந்த லூப் வந்து 16 டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா 16 பிட்ஸ் இருக்கிறதுனால 16 டைம் எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் இன்னொன்னு நீங்க பார்க்கலாம், ஐ வேல்யூ எத்தனாவது ஐட்ரேஷன்ல இருக்கீங்க. இப்போ ஐ வந்து 1 இருக்கு. அப்போ ஒரு டைம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஐ வந்து 1 இருக்கிறதுனால ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் 1க்கான வேல்யூ இங்க வந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்மளுக்கு 1 இருந்தது. அதனால 100 ஒன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. 100 ஒன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அடுத்த பிட் என்ன இருக்குன்றத பார்த்தலாம். அடுத்த பிட்டும் 1 தான் இருக்கு. தேர்ட் பிட் தான் வந்து -1 இருக்கு. அப்போ தேர்ட் பிட் வரும்போது நம்மளுக்கு என்ன வரும், எல்லாமே 0 0 வரும். ஸோ அப்போ நம்ம ஒரு 2 டைம்ஸ் திரும்பவும் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ ரெண்டாவது முறை ஐட்ரேட் பண்ணிட்டு மூணாவது முறை ஐட்ரேட் பண்ணி முடிச்சிட்டேன். இங்கேயுமே ஆன்சர் வருது பாருங்க. தேர்ட் டைம் ஐட்ரேட் பண்றோம். ஸோ அப்போ
தேர்ட் பிட் தேர்டு பாருங்க 200க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 0 வருது. ஏன்னா தேர்ட் வந்து -1 இருந்தது. அப்போ அதுக்கு வந்து என்னது 100 zeros வரும். 100 zeros. ஸோ இது போல எல்லாத்துக்கும் அது என்ன ஆகும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நான் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்றேன். 16 டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஒவ்வொரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போது நீங்க வந்து இங்க வந்து பார்க்கலாம் எத்தனாவது ஐட்ரேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 6 டைம் வந்து முடிஞ்சிருக்கு. 8 11 டைம் வந்து முடிஞ்சிருக்கு. சாரி 16 முடிஞ்சிருச்சு. அடுத்த கமாண்ட் அது கண்டினியூஸா ப்ரெஸ் பண்ணி அடுத்த கமாண்டும் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து என்ன பண்ணணும், நம்மளுக்கு வந்து இருக்கிறத பிளாட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 16 பிட்டுக்கு 1600 வேல்யூஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ எய்தர் இட் மே பி 1 ஆர் ஜீரோஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்றோம், பிளாட் பண்ணணும் இதை. ஸோ பிளாட் பண்றதுக்கு முன்னாடி we have to use subplot கமாண்ட். இந்த கமாண்ட் வந்து எதுக்குன்னா, ஒரு பர்டிகுலர் பேஜ்ல எத்தனை ரோ எத்தனை காலம் வந்து யூஸ் பண்றோம். ஓகே, அப்போ நம்மளுக்கு பிளாட் ஆகும்போது இது போல ஒரு பேஜ் இருக்குன்னா 3னா இது வந்து 3 பார்ட்டா வந்து பிரிச்சுக்கும். 3 பார்ட். ஓகே, அதுல வந்து இந்த இடத்துல பிளாட் ஆகும். இது நம்ம இதுவே 3,1,2 போட்டோம்னா இங்க பிளாட் ஆகும். 3,1,3 போட்டா இங்க பிளாட் ஆகும். ஸோ கொடுத்துருக்கிற ஒரு சிங்கிள் பேஜை எப்படி வந்து நீங்க டிவைட் பண்ணிட்டு எந்த இடத்துல உங்க இமேஜ் வரணும் அப்படின்றத டிசைட் பண்றது வந்து சப்ளாட் கமாண்ட். தென் பிளாட் எந்த வேல்யூ பிளாட் பண்ண போறோம், BNRZ1. ஸோ இந்த அரேல தான் நம்ம 1600 வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணோம். அதை வந்து பிளாட் பண்ணணும். என்ன கலர் வேணும், அந்த பிளாட் பண்ற டயக்ராம் உடைய லைனுடைய திக்னஸ் எப்படி இருக்கணும், லைன் வித் 2 ஆர் 3 ஸோ இது போல வேரியஸ் ஃபியூச்சர்ஸ் இதுல இருக்கு. இது வந்து நார்மல், அதனுடைய கலர் என்ன, அதனுடைய லைன் வித் என்ன அப்படின்றது மட்டும் போடுறோம், அவ்வளவுதான். அடுத்தது ஆக்சிஸ் வந்து டிஃபைன் பண்றோம். யூஸ்வலி ஆக்சிஸ் கோஸ் ஃப்ரம் 0 to 1600, பட் எக்ஸ்ட்ரா 100 போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அகைன் லெஃப்ட் சைட்லயும் ஒரு 1 எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, -1, அவ்வளவுதான். ஸோ அதனால நீங்க 1ல இருந்து 1600 கூட போட்டுக்கலாம், 0ல இருந்து 1600 போட்டுக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் 2 வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டிஃபைன் பண்றது, அடுத்த 2 வந்து ஒய் ஆக்சிஸ் வேல்யூ. ஸோ ஒய் ஆக்சிஸ் தே ஆர் வேரிங் ஃப்ரம் -1.5 to +1.5. பட் நம்மளுக்கு எனிவே வேல்யூ வந்து என்னது 0ல இருந்து 1க்குள்ள தான் வரும் வேல்யூ. ஏன்னா 0 இல்லைன்னா 1 தான் நம்மளுக்கு ஆன்சரா வந்தது. அடுத்தது அதுக்கான டைட்டில் எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள், இதெல்லாம் வந்து கொடுத்துரும். ஸோ ஒன்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணா அதுக்கான ஆன்சர் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டயக்ராமே வந்து பிளாட் ஆயிடுச்சு. நான் டைட்டில் ஓகே ஆன பிறகு டைட்டில் வந்துடும். டைட்டில் வந்துடுச்சு. இப்போ அகைன் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், 0ல இருந்து 1600 வரைக்கும் இருக்கணும். ஒய் ஆக்சிஸ் வந்து என்னது, நம்மளுடைய வேல்யூ 0 to 1, 0, 1 அதுவும் வந்திருக்கு. ஒய் லேபிள் எக்ஸிக்யூட் பண்றோம். ஒய் லேபிள் அடுத்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஆம்ப்ளிடியூட். ஸோ இது போல வந்து பிளாட் பண்றோம். ஸோ நம்ம இப்போ வந்து என்னது ஜஸ்ட் மெசேஜ் சிக்னலை மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கோம், பிளாட் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்னும் ஒன் மினிட்ல இது க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனால நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணுவோம் இதோட. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், மெசேஜ் சிக்னலை மட்டும் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கேரியர் சிக்னலை ஜென்ரேட் பண்ணணும். அடுத்தது இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ரிசீவர் சைடில் ரிசீவ் ஆகிறது கூட அகைன் கேரியரை மல்டிப்ளை பண்ணணும்.
சம் கைண்ட் ஆஃப் டிசிஷன் எடுக்கணும், என்ன பிட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அகைன் அதை வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுதான் வந்து என்னது ஓவரால் எய்ம். ஸோ இப்போ இதோட ஸ்டாப் பண்ணுறேன். இமிடியேட்டா மீட்டிங் லிங்க் இதே இதில் இன்னொரு லிங்க் நான் அனுப்புகிறேன், அதில் ஜாயின் பண்ணுங்க.